தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரெட்மி இயர்பட்ஸ் எஸ். ஸோ இதை பற்றி நான் அன்பாக்சிங் மட்டும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ப்ளஸ் என்ன மைனஸ் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு கேசிங் இருக்குது. ஸோ இதில் தான் பட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. இது மேக்னெட் டைப்புனால நம்ம கீழே சாய்ச்சாலுமே அதுலேருந்து கலண்டு விழ மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 பட்ஸ் எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் மீடியம் லார்ஜா இல்லை மீடியம் பார்த்தீங்கன்னா கேசிங்கில் இருக்குது, மித்த 2 இதில் இருக்குது. அதை தவிர்த்து சில யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ப்ளூடூத்னு வாங்கினோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜிங் மினி கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. அதான் வழக்கமாக இருந்துச்சு. பட் இதில் அது எதுவும் வரல. பட் அது வந்தாலும் நம்ம அந்த கேபிள் இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜாக தெரிஞ்சிருக்கும். கொடுக்கல. மேலும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.1 கிராம் தான். ஸோ நம்ம காதில் மாட்டாலும் அவர் பெரிய வெயிட் இருக்க மாதிரி எதுவும் ஃபீல் ஆகாது. மேலும் இதெல்லாம் பட்டன் டைப் தான். ஸோ நம்ம சாஃப்ட் டச் கிடையாது, பட்டன் மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணோம். இந்த ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்குது. 2லேயுமே ஸ்டிக்கர் இருக்குது. ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சார்ஜ் போடணும். ஏன்னா பாக்ஸில் வரும்போது கேஸோட தான் வருது. அந்த ஸ்டிக்கர் இல்லைன்னா அதில் உள்ள சார்ஜ் எல்லாமே வேஸ்ட் ஆயிருந்ததுனால அதை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துட வேண்டியது தான். மேலும் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பட்டோட சைஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 4.1 கிராம் தான். அதுவும் இதோட பேட்டரி எம்ஏஹெச் 43 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேஸிங்கில் பார்த்தீங்கன்னா 300 mAh சார்ஜ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 12 மணி நேரம் வரைக்கும் இதில் நீங்கள் சார்ஜ் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு பீஸ்லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் உங்களால் சாங்ஸ் கேட்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம 100 சவுண்ட் ஃபுல் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்குமே வந்துச்சு. ஸோ இந்த பீஸில் 3 மணி நேரங்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற அளவில் தான் இருக்குது. இதில் பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன மைனஸ். அது என்னென்னு அப்புறம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மேலும் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுக்கல, நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இது காதில் கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்ன ஃபீல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வச்சோன்னே இந்த மேக்னெட் ஓட்டுற மாதிரி காதில் ஃபுல்லாகவே லாக் ஆகிடுச்சு. எந்த ஷேக் பண்ணாலும் எதுவும் கலர்ற மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பட்ஸ் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன தான் எவ்வளோ டைட்டாக நம்மளுக்கு கிரிப்பாக பிடிச்சிருந்தாலுமே இப்போ ரன்னிங் வாக்கிங்லாம் போகும்போது கீழே கலண்டு விழுந்துருமோ ஒரு சின்ன பயத்தோடு தான் இருக்க வேண்டியது இருக்குது. இது மாட்டலாம் அந்த ஃபீல் கிடைக்கிது தான். ஏன்னா நெக் பேண்ட் நம்ம கழுத்தில் மாட்டிருப்போம், தேவையான யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்ருவோம். இது காதிலே இருக்கிறனால கலண்டு விழுந்துருமோங்கிற ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி பார்க்கும்போது சவுண்ட் ரொம்ப கிளியராகவே இருக்குது. மேக்ஸிமம் எந்த நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது பேஸ் எதிர்பார்ப்போம். அது தனிப்பட்ட முறையில் நானாக தான் எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்லி பசங்களை சரி யாருமே இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க பேஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இது பேஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த சின்ன சைஸில் இவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாமானா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெட்மிங்கிற ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தவங்க தான். ஸோ இதில் குவாலிட்டின்னு சொல்லும்போது இது குவாலிட்டி எதுவும் இல்லைன்னு சொல்கிற வரல. அந்த பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் வித்தவுட் பேஸில் கால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக கூட யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஒன்றில் சார்ஜ் இல்லைனா ஒன்று சார்ஜில் போட்டு இன்னொன்று மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுலேயுமே தனித்தனி மைக் இருக்குது. ஸோ கால் பேசுகிறவங்களுக்கு நார்மலாக 4 மணி நேரம் தான் நான் ப்ளேபேக் டைம் சொல்லியிருந்தேன். கால் பேசுகிறவங்களுக்கு 8 மணி நேரம் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிங்கிள் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. மேலும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ஜி அந்த கேம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கும் பப்ஜிக்கும் என்ன தான் பிரச்சனை தெரியல, அந்த டைமிங் டிலே ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா நம்ம கன் எடுத்து எய்ம் பண்ணி சுட்டோம்னா இதை மாட்டிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டாக தான் சவுண்ட் கேட்குது. ஸோ கேமிங்கில் பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். அதில் இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நானும் மேக்ஸிமம் ஒரு லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்ட எந்த ப்ளூடூத்துமே அந்த பப்ஜிக்கு ப்ராப்பராக சப்போர்ட் ஆகலை, இதுவும் ஆகலை. மேலும் ப்ளூடூத் வெர்ஷன் 5th ஜென்ரேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். சரி, இது வாங்கலாமா வாங்கக்கூடாது, இல்லை என்னென்ன பெரிய ப்ளஸ் என்னென்ன பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இதோட கேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் சாங்ஸ் பேஸ் ரொம்ப எதிர்பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்டரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குது. ஸோ நான் 100%ல் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் யாரும் 100%ல் கேட்பீங்களான்னு தெரியல. ஸோ ஒரு 70-80 வரைக்கும் போனீங்கன்னா அவங்க சொன்ன 4 மணி நேரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் 12 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அவுட்டிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.
ஸோ இப்போ சொன்னதெல்லாம் இது ப்ளஸ்ங்கிற கேட்டகரியில் சேர்க்கலாம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பட்டன் டைப்னு. ஸோ நம்ம இதை காதில் மாட்டிருக்கும்போது கால் வந்துச்சுன்னா இதை அழுத்தணும். ஸோ அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெயின் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா டைமும் அழுத்தும் போது காதிலேயே ஒரு சின்ன பெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனும் இதில் கொடுக்கல. ஜஸ்ட் கால் வந்து அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி கால் தேவையில்லைன்னா கட் பண்ணலாம். இதே டபுள் டேப் பண்ணோம்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ சாங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிங் ரன்னிங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் தேவையான இப்போ சாங் சேஞ்ச் பண்ணால் மொபைலவே எடுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு ஃபுல் ரொம்பவே நல்ல ஒரு எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ப்ளூடூத்னே சொல்லிட முடியும். பட் அது கொடுக்காத ஒரு சின்ன மைனஸ் தான். மற்றபடி இதில் ஒரு வேறு எதுவும் பெரிய மைனஸ் எதுவும் தெரியல. ஸோ பேஸ் அதிகமாக எதிர்பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். சார்ஜிங் டைமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனஃபான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த பட்டன் மட்டும் ப்ளஸ் அந்த சாங் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லதுன்னே சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியலை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேஸ் கம்மியாக கேட்குறவங்களும் தாராளமாக இதை வாங்குங்க. பேட்ரி டைம் ரொம்ப வேணாலும் தாராளமாக இது வாங்குங்க. ஸோ பேஸ் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. அதே மாதிரி இந்த பட்டன் டைப் இரிட்டேட்டிங்காக இருக்கவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வாங்குறதுக்கு ஐடியா இருந்தால் சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா சாங் சேஞ்ச் பண்ணுற ஒரு சின்ன ஃபீச்சரும் இல்லை. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக அது உங்களை திருப்திப்படுத்தும். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலும் நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.